காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. சேலத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாகன பேரணியில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகிறார். பார்க்கலாம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை முடிவடைய இன்னும் 1.5 மணி நேரமே இருக்கும் நிலையில் வேட்பாளர்கள், கட்சியின் தலைவர்கள் கூட்டணி கட்சிக்கு ஆதரவாகவும் தொடர்ச்சியாக தீவிரமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சேலத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாகன பேரணியில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். சேலத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வாகன பேரணியில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகிறார். நாளை மறுநாள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையொட்டி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே தொடர்ச்சியாக பல்வேறு கட்சியினரும் தேர்தல் பணிகளில் விறுவிறுப்பாக செய்து வந்தனர். வேட்பாளர்களை அறிவித்து அவர்களுக்காக வாக்கு சேகரிக்கும் பணியிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பரப்புரை முடிவடைய இருக்கிறது. இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களவை தொகுதிகளில் தமிழகத்தில் இருக்கும் பிரதான கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் திரையில் காணும் காட்சி சேலத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வாகன பேரணியில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகிறார். வாகன பேரணி செல்லும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாலையின் இருபுறமும் தொண்டர்கள் மலர்களை தூவி வரவேற்பும் தெரிவித்து வருகின்றனர். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.